Hello subscribers, welcome to RE Embroidery Upgrade YouTube channel. இப்போது இந்த வீடியோவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் கையில் 2 சாட்டின் ரோப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அதில் ஒரு இன்ச்சுக்கு அப்புறமும் ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது கிராஷெட் நீடில். எப்போயுமே நம்ம சில்க் த்ரெட்டை கூட வந்துட்டு நம்ம 2ஆக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த சில்க் ரோப்பை நான் கார்னரில் நாட் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன். எப்பயுமே வந்துட்டு நீடில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு இப்போ இப்படி தான் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் இப்படி வச்சு இப்படி இழுத்து இழுத்து பார்க்கணும். இந்த 2மே வரணும். இந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சு இழுத்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம நீடில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நூல் விட்டுடும். நம்ம கிளாத்லேருந்து எடுக்கும்போது பாருங்கள், இதுமாதிரி 2 நூல் எடுத்தாலும் ஒன்று வந்து விட்டுடும். இல்லாட்டி வந்துட்டு நம்ம ஊசி மட்டும் தான் வெளில வரும், 2 நூலுமே இருக்காது. அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ அதனால் நீடில் ப்ராக்டிஸ் இப்படி பிடிச்சி பிடிச்சி இழுத்து பார்க்கணும், அந்த 2 த்ரெட்டையும் நம்ம துலிப் நீடில் வச்சு. இப்போது இந்த ஃபோம் ஷீட்டை தான் நம்ம கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஆரி நீடில் பொறுமையாக அப்படியே வெளிலேருந்து உள்ளே குத்தி பார்க்குறோம். இந்த மாதிரி குத்தி குத்தி பார்க்குறோம். குத்திட்டு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நூலையுமே அதில் லோட் பண்ணோம். 2 நூலையுமே அந்த ஹூக்குக்குள்ளே போடுறோம். போட்டுட்டு பொறுமையாக எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நூல் வந்துட்டு கீழேருந்து மேலே வரும். நம்ம மேலே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஊசி வந்துட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்துட்டு குத்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போ ஊசியை குத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு பின்னாடி பாருங்கள், அந்த 2 நூலையுமே ப்ராப்பராக பிடிச்சி அந்த ஹூக்கு மேலே போடுறோம். பேக் சைட்லேருந்து வந்துட்டு பிடிச்சி ஃப்ரண்ட் சைடில் போடுறோம். போட்டுட்டு ஊசியை வந்துட்டு எப்பயுமே இந்த இதுலேருந்து பொறுமையாக எடுக்கணும், இல்லாட்டி வராது, இந்த மாதிரி வெளியில் போயிடும். ஸோ போட்டுட்டு உள்ளேருந்து வெளில எடுக்கும்போது பொறுமையாக எடுக்கிறோம், ஆட்டி ஆட்டி எடுக்கணும். இப்போ இதை பின்னாடி இப்படி எடுத்து இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து போடும்போது 2 போட்டிருப்போம். வரும்போது ஒன்று வந்து வழுக்கிட்டு போயிடும், இப்படி வழுக்கிட்டு போயிடும். போடும்போது 2ஆக போடுவோம், வரும்போது ஒன்று அப்படியே வழுக்கிட்டு போயிடும். பாருங்கள், வழுக்கிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று தான் வரும். இப்போ இதெல்லாம் திக்காக தெரியும், இது தின்னாக தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரியே போட்டு பார்ப்போம். ஒன்றத்தை விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு த்ரெட்டு பெருசாக இருக்குது, ஒரு த்ரெட்டு சின்னதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல விட்டுட்டோம். இப்போ இந்த 2 இப்போ அதே மாதிரி பின்னாடி பார்த்தா ஒரு ரோப் இங்கே இருக்குது, ஒரு ரோப் இங்கே இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இழுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இழுக்கவே வர மாட்டேன். ஏன்னா ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. இது பாருங்க, இப்போ திருப்பி வந்து ஒரு ரோப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி ஆட்டி எடுத்து குத்துறோம். இப்போது இதில் பாருங்கள், நீட்டாகவே இல்லை, நமக்கு கிளியராக தெரியுது. இந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு வந்து சிங்கிள் தான் போட்டிருக்கோன்றது தெரியுது. இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பாகிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம், இப்போ அங்கங்கே நூல் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தூரம் தான் நம்ம பக்கத்தில் போயிருக்கோம். அதனால் இந்த நீடில் அப்படியே எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்க அந்த நூலை வந்துட்டு இழுத்தா போதும், அது கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்துடும். பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட 2 நூலுமே வந்துட்டு ஒரே அளவில் இருக்குது, ஒரே லென்த்தில் இருக்குது. அப்போ அதனால் இந்த ஸ்டார்ட்லேருந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய நீடில் குத்திக்கிறோம், பின்னாடி வந்துட்டு நம்ம லோட் பண்ணிக்கிறோம் நூலை. கரெக்டாக கிளாத்துக்கிட்ட வரும்போது திருப்பணும், கிளாத்துக்கிட்ட வரும்போது டைரெக்ஷனை மாற்றணும். நம்ம முன்பக்கம் அப்படியே பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் கொண்டு வந்து வெளியில் எடுக்கிறோம்.
இப்போ வந்து திருப்பி வந்துட்டு நீடில முன்பக்கம் திருப்பிட்டோம். இப்படி பாருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நூல் ஒரு ஒரு லென்த்தில் இந்த லூப் இருக்குது பாருங்கள். இந்த லூப் ஒரு இடத்துல இருக்குது, அந்த லூப் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம நீடில் விட்டுட்டு அடியில் இருக்க த்ரெட் இருக்குல்ல, இந்த 2 த்ரெட்டையும் நம்ம ஈக்குவலாக பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ வந்துட்டு அது 2மே சைஸ் கரெக்டாக வந்து நீடிலில் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இப்போ அடுத்து குத்துறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட 2 சில்க் த்ரெட்டையும் பின்னாடியிலேருந்து முன்னாடி கொண்டு வரோம். அப்புறம் இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறோம். இப்படி தான் வந்து போட்டுகிட்டே வரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.